ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ராகி சேமியா செய்யலாம். ராகியிலே அதிகமான அளவு கால்சியம், நியூட்ரியன்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. ராகி உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி சேமியா செய்யலாம். ராகி சேமியா செய்கிறதுக்கு இந்த ராகி சேமியா வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 180 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் டாப் ஸ்டார் இல்லை அனில் சேமியா எது வேணால் வாங்கிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் சூடானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ராகி சேமியாவை போட்டு ஒரு புரட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியில் ராகி வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போது இதை கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, அந்த இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இதாகட்டும், வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ இதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒன்று 2. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறோம்ல, இந்த ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடுங்க. அது ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விடுங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா உதிரியாக பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க.
சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வைங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை கொஞ்சம் நல்லா இப்படி புரட்டி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வெந்து நல்லா வந்துடும். 1 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேமியாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து எவ்வளோ பொறன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ராகி சேமியாவை ஹாட் பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே மூடி வச்சா உங்களுக்கு 2 hours 3 hours நல்லா சூடாக இருக்கும். இந்த ராகி வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளோட ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share, and subscribe.